ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி சேனல். நம்ம இன்றைக்கி நகை வாங்கினோன்னா ஒரு பவுன் வாங்குறதுக்கே 60,000 நெருங்கிட்டுருக்கு. இதில் செய்கூலி சேதாரம் எல்லாம் பார்த்தா 70,000க்கு மேலே போகுது. அப்படி வரக்கூடிய செய்கூலி சேதாரத்தை நம்ம நினச்சா கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கலாம். அப்படி எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒரு 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம செய்கூலி சேதாரம் எல்லாத்தையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வீடியோவோட கடைசியில் நான் ஒரு முக்கியமான டிப் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த டிப்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி நகை வாங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய செய்கூலி சேதாரம் குறைக்கிறதுக்கான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செய்கூலி அப்புறம் சேதாரம் இந்த ரெண்டையும் நம்ம நகை வாங்கும்போது நம்ம எடுக்கிற நகைக்கு எவ்வளோ செய்கூலி வருது, சேதாரம் வருது அப்படின்றத பார்க்கணும். நமக்கு குறைஞ்ச அளவில் செய்கூலி சேதாரம் வர்ற மாதிரியான நமக்கு பிடிச்ச மாதிரியான நகைகளை தேர்வு செய்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்ம நகை வாங்கும்போது செய்கூலி சேதாரம் எல்லாம் நம்ம நிறைய கொடுத்து வாங்குவோம். ஆனால் அதை மாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா நம்மளுக்கு அந்த செய்கூலி சேதாரம்லாம் திரும்ப கிடைக்காது. நம்ம அவ்வளோ கொடுத்து வாங்கியும் அது நம்மளுக்கு கம்மியாக தான் போகும். அதனால் நம்ம எடுக்கும்போதே நகையை கொஞ்சம் உறுதியாக இருக்கிற மாதிரியும் நமக்கு பிடிச்ச மாதிரியும் பார்த்து செய்கூலி சேதாரமும் எது கம்மியாக வருது அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்த்து எடுத்துக்கிட்டோன்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அது நம்மளுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை மிச்சப்படுத்தியும் கொடுக்கும். அடுத்து 2வது பாயிண்ட், நம்ம நகை விலை, நகையோட தரம், எடை, செய்கூலி சேதாரம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இதுதான் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டோன்னா இந்த சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நகையை வாங்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே ஒரு முறை நம்மளாக செக் பண்ணிக்கிறது நல்லது. வெயிட்டையும் நம்ம திருப்பி போட்டு காட்டி சொல்லி பார்த்துக்கணும். அதே மாதிரி நகையோட விலை, அந்த நகையோட தரம் என்ன அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க, ஹால்மார்க் தானா அப்படின்றத. அடுத்து செய்கூலி எவ்வளோ, சேதாரம் எவ்வளோ, இது எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக கேட்டு நீங்களே ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இதன் மூலமாகவும் நம்ம நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இந்த விலை தான் அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும். அதில் ஏதாவது கம்மி பண்ண முடியுமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து 3வது, உங்களுக்கு எந்த நகை பொருத்தமாக இருக்கும், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான நகையை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஏன்னா சில சமயம் நம்ம ஒரு கடைக்கு போவோம், அங்கே இருக்கிற கலெக்ஷனை மட்டும் பார்ப்போம், நம்மளுக்கு பிடிக்கலனா கூட சரி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துருவோம். ஆனால் நம்மளுக்கு அந்த நகை பிடிக்கல, நம்மளுக்கு போட்டால் அந்தளவுக்கு எடுக்கலை அப்படின்றதுக்காகவே அதை போடாமல் வச்சுருப்போம். அப்புறம் ஒரு கட்டத்தில் அது சும்மாவே இருக்குது அப்படின்றதுக்காக அதை மாற்றுவோம். அப்போ என்ன ஆகுனா, நம்ம அந்த நகைக்கு ஒரு செய்கூலி சேதாரம் கொடுத்துருப்போம், திருப்பியும் மாற்றுறதுக்காக ஒரு செய்கூலி சேதாரம் கொடுக்க வேண்டி வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு பிடிச்சமான, உங்களுக்கு பொருத்தமான நகையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த செய்கூலி சேதாரம் எல்லாத்தையும் மிச்சப்படுத்துறதுக்காக இது உதவும். அடுத்தது, நகைகளை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் பராமரிக்கிறது. நம்ம நகையை நம்ம போட்டு போகிறோம், எங்காவது கழட்டி வைக்கிறோம் அப்படின்னா அதை கொஞ்சம் கவனமாகவும் நம்ம போட்டு போகிற இடத்துல நம்ம நகை இருக்கா அப்படின்றது ஒரு முறை செக் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி நகையை கவனமாக பராமரித்தாலுமே நம்மளுக்கு அடிக்கடி மாற்றுற சூழ்நிலை வராது. அந்த மாதிரியும் பார்த்துக்கோங்க. அடுத்து, உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, உங்களுக்கு நம்பகமான கடை இல்லைன்னா ஒரு நகை ஆசாரி, இவங்கள நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. எங்களுக்கும் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் வாங்குகிற நகை ஆசாரி அண்ணா எங்களுக்கு செய்கூலி எல்லாமே கம்மியாக தான் வாங்குவாங்க. அதனால் மோஸ்ட்லி நான் இங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு ஷாப்லேயும் கம்மியாக வாங்குவாங்க, அங்கே வாங்குவேன். இல்லாட்டினா எங்கள் நகை ஆசாரிக்கிட்ட வாங்குவேன். இந்த மாதிரி உங்களுக்கு நம்பகமான, உங்களுக்கு அவங்களோட நகை மேலே நம்பிக்கை இருக்குது, இவங்க நம்மளுக்கு கரெக்டான நகை தான் தருவாங்க, கரெக்டான செய்கூலி சேதாரம் தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நகை கடையும்
நகை ஆசாரியோ அந்த மாதிரி யாரையாவது ஒருத்தரை கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய கடைக்கு தான் போகணும், பெரிய கடையில் தான் நல்லாயிருக்கும் கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னலாம் இல்லை. நம்ம என்ன நகை வேணுமோ அதை நம்ம ஆசாரிக்கிட்ட சொன்னோன்னா அவங்களே இப்போல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு அவங்கக்கிட்ட செய்யுகளையும் கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கடை இல்லை எந்த ஆசாரி நம்பகமாக இருக்காங்க, உங்களுக்கு இவங்கக்கிட்ட நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கோ அவங்கள பார்த்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5 டிப்பை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம செய்கூலி சேதாரத்துக்கு கொடுக்குற காசு எல்லாத்தையுமே மிச்சப்படுத்திடலாம். உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் நம்ம செய்கூலி சேதாரத்துக்கு தான் அதிகமாக கொடுக்குறோம். 1 பவுன் வாங்குறோன்னா திருப்பி நம்ம ஒரு 1/4 பவுன் வாங்குற அளவுக்கு செய்கூலி சேதாரம் அதுலேயே போயிடுது. அதனால் நீங்கள் இந்த 5 விஷயத்த கவனத்தில் வச்சுக்கிட்டு நகை எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது மூலமாக இதில் நம்ம நகை எடுக்கும்போது கடைசியாக நீங்கள் பார்கின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் குறைக்கவும் செய்வாங்க சில கடையில். அதனால் அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. நகை வாங்கும்போது இதை எல்லாத்தையும் கவனத்தை வச்சுட்டு நகை வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.